ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ. ஸோ செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் பால் வாங்கிட்டு வந்து நல்லா சுண்டை காய வச்சு நாட்டு சக்கரை போட்டு கலந்து எடுத்து வச்சுட்டேன் சாமிக்காக. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் போடுவேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணேன். வெற்றிலை தீபம் போடுவேன் இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி, வளர்பிறை பஞ்சமி திதி. அதுக்காக வாராகி அம்மனுக்குமே நான் பச்சரிசி விளக்கு போட்டிருந்தேன். அதையும் இந்த வீடியோவில் ஷூட் பண்ணியிருக்கேன், எப்படி ஏற்றணுங்கிறத. ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வெற்றிலை தீபத்துக்காக எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெற்றிலை தீபத்துக்கு ரெடி பண்ண கையோடையே வாராகி அம்மனுக்கு பச்சரிசி விளக்கு தீபம் போடுறதுக்காகவே ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கைப்படி பச்சரிசி அளவை நல்லா வந்து கழுவி அந்த தட்டில் பரப்பிக்கோங்க. பரப்பினதை கையோட பொட்டு சந்தனம் வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுருந்தேன். ஸோ 5 சைடு வச்சுட்டு நடுவில் அரிசி மேலேயும் வச்சுட்டு 2 தீபம் விட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம். நெய் ஊற்றி கூட விளக்கேற்றலாம். ஆனால் நான் எப்போயுமே நல்லெண்ணெய் ஊற்றி தான் வந்து விளக்கேற்றுவேன். ஸோ இந்த வந்து நல்லபடியாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்குமே வந்து எல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மனுக்கு வந்து புளி பானாக்கம் பண்ணியிருந்தேன். முருகனுக்கு வந்து பால் நல்லா சுண்டை காய்ச்சி நாட்டு சக்கரை போட்டு கலந்து வச்சுருந்தேன். நம்ம வந்து எதுக்கு சாமி கும்பிட்றோம் அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் வந்து நம்ம எப்போயுமே சாமி கும்பிட்ற நோக்கம் எனக்கு காசு வேணும் பணம் வேணும்னு இல்லாமல் எனக்கு மனசுக்கு நிம்மதி வேணும், என் குடும்பத்துக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லி கும்பிட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக அது கிடைக்கும். நம்ம மனசில் நிம்மதி வந்துட்டாலே நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக வந்து அதை வந்து மூவ் ஆன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்புங்க. கடவுள்கிட்ட எப்பயுமே நீங்கள் வந்து காசு பணம் கேட்காம என் குடும்பத்துக்கு நிம்மதியை கொடு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். கடவுள் வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு. நல்லபடியாக கோயிலுக்குமே போய் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு வாங்க, எனக்கு நிம்மதி வேணும் கடவுளே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போதே நம்ம மனசில் இருக்க கஷ்டமெல்லாம் தீர்ந்து நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதி பிறக்கும். அந்த நிம்மதியோடு நம்ம லைஃப்பில் என்ன கஷ்டம் வந்தாலும் க்ரோ த்ரூ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்புங்க. ஸோ எல்லாம் 2 விளக்கையும் ஏற்பாடு பண்ணிவிட்டு விளக்குமே ஏற்றிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றினதோட ரொம்பவே விசேஷமாக வளர்பிறை பஞ்சமி வந்துருந்துச்சு. ஸோ அதுக்காக பச்சரிசி விளக்குமே போட்டிருந்தேன். நான் எப்போயுமே இப்படி தான் சிம்பிளாக கும்பிடுவேன். எப்போயும் செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் மட்டும் போடுவேன். இன்றைக்கி பஞ்சமி வந்ததுனால பச்சரிசி விளக்கும் சேர்த்து போட்டிருக்கேன். எப்போயுமே நான் வந்து வாராகி அம்மனுக்கு பானாக்கமும் முருகனுக்கு பாலில் நாட்டு சர்க்கரையும் கலந்து வைப்பேன். வாராகி அம்மன் கோயிலுக்கு போகும்போது தேன் மிட்டாய் வாங்கிட்டு போவேன். ஏன்னா எல்லோரும் இங்கே தேன் மிட்டாய் வாங்கிட்டு போவாங்க. ஸோ நம்மளும் வாங்கி கொடுக்கலாமே, குழந்தைங்கள்லாம் இருக்குங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் பழகிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நிறையா பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். படைச்ச பாலை என்னோடய பையனுக்கு தான் நான் எப்போயுமே கொடுப்பேன். ஸோ ரொம்பவே விரும்பி சாப்பிடுவேன். நல்லா சுண்டை காய வச்ச பாலில் நாட்டு சக்கரை கலந்து கொடுக்கும் போது பால்கோவா டேஸ்ட்டில் இருக்கிறனால அவன் ரொம்ப விரும்பி குடிச்சிட்ருப்பான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.